நேயர்கள் கேட்க இருப்பது புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி. தேர்தல் செயல்முறைகள் வெளிப்படையாகவும் துல்லியமாகவும் நடைபெறுவதற்கான அடிப்படை அம்சங்களில் மிக முக்கியமானது வாக்காளர் பெயர் பட்டியல். அதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் அவ்வப்பொழுது வாக்காளர் பட்டியலை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதில் முக்கியமாக சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மேற்கொள்கிறது. அதன்படி புதுச்சேரியில் கடைசியாக கடந்த 2002ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியை தகுதி நாளாக கொண்டு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது இந்த மாதம் 4ஆம் தேதி முதல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இது அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் புதுச்சேரியில் மட்டுமின்றி தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், கோவா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகளிலும் மேற்கொள்ளப்படுகிறது. பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் சுருக்கமுறை வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி என்பது பெயர் சேர்த்தல், நீக்குதல், முகவரி மாற்றம் என சம்பந்தப்பட்டவர்கள் விண்ணப்பம் செய்வதன் மூலம் பட்டியலை திருத்தம் செய்வதாகும். ஆனால் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் என்பது முழுமையான கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டது. இதன் நோக்கம் வாக்காளர் பட்டியலை மிகவும் வெளிப்படையானதாகவும் பிழையற்றதாகவும் மாற்றுவதாகும். இந்த சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ளப்படும் போது ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் பெயர் உள்ளவர்களும் புதிதாக பதிவு செய்ய தகுதியுடையவர்களும் கட்டாயமாக கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும். இது குறித்து மேலும் பல தகவல்களை மக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு பி ஜவஹர் கடந்த 3ஆம் தேதி பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து கூறுகையில், இந்த எனுமரேஷன் ஃபார்ம்ஸை பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் டிசம்பர் 4 வரை அவங்க பூத்தில் இருக்கிற பூத் ஏரியா, அதாவது போலிங் ஸ்டேஷன் ஏரியாவில் இருக்கிற வீடுகளுக்கு எனுமரேஷன் ஃபார்மை வீடோட கொண்டு சேர்ப்பாங்க. அதை வாக்காளர் நேம் ப்ரீ பிரிண்ட் ஆகி இருக்கும். அதில் வாக்காளரோட இப்போ இருக்கிற எலக்டோரல் ரோலில் இருக்கிற வாக்காளரோட புகைப்படம் இருக்கும். அது இல்லாமல் அவரோட அட்ரஸ் இருக்கும், அவரோட எபிக் நம்பர்ஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்துடும். இதை ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு வாக்காளருக்கும் சமர்ப்பிக்கப்படும். நாளைக்கே ஃபில் பண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் அவ்வளோ அவசரம் இல்லை. ஏன்னா 1 மாத காலம் டைம் இருக்குது நமக்கு. அந்த காலகட்டத்தில் பிஎல்ஓ அவங்க வீட்டுக்கு 3 முறை விசிட் பண்ணுவார், ஒவ்வொரு வீட்டையும். அப்படி 3 முறையுமே அவரால் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவர் அந்த வீட்டோட கதவுல எனுமரேஷன் ஃபார்மை சொருகிட்டு பக்கத்து வீட்டுக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போவார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க எனுமரேஷன் ஃபார்மை கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் ஒவ்வொரு எலக்டரையும் ரீச் பண்ணுறப்போ 2 காப்பி கொடுப்பார் எனுமரேஷன் ஃபார்ம். ஒரு காப்பியை அக்னாலஜ்மெண்ட்டாக திரும்ப எலக்டர்ட்டே கொடுத்துருவாரு, ஒரு காப்பியை மட்டும் தான் பிஎல்ஓ கலெக்ட் பண்ணிட்டு போவார். எலக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் என்ன படிவத்தை ஃபில் பண்ணி கொடுத்தோன்ற ப்ரூஃப் அவர்கிட்ட இருக்கும். ஸோ அவர்கிட்டே ஒரு காப்பி இருக்கும், எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்கிட்டே ஒரு காப்பி இருக்கும். எல்லா ஒர்க்கிங் டேலையுமே பிஎல்ஓஸ் போவாங்க. அதனால தான் பிஎல்ஓ 3 முறை போகிறாங்க. அவங்களுக்கு பகலில் போகிறதுப்போ வீட்டில் யாரும் இல்லாத பட்சத்தில் சாயங்காலமும் போகிற ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களோட இன்டென்ஷன் எல்லாரையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதனால் அதில் இஷ்யூ இருக்காது. இது இல்லாமல் ஸ்பெஷல் கேம்ப்ஸும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அந்த டைம்லையும் யாருக்கெல்லாம் இது பண்ணலையோ அதை பிஎல்ஏ சப்போர்ட் மூலியமா, வாலண்டியர் சப்போர்ட் மூலியமா எல்லாருக்கும் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்குற வேலையை நாங்கள் பண்ணுவோம். இந்த மேட்சிங் ஆல்ரெடி 2002 ரோலில் இருந்தவங்க இப்போ ரோலில் இருந்தாங்கன்னா அந்த மேட்சிங்கை நாங்கள் முடிச்சிட்டோம், டெஸ்க்டாப்லேயே முடிச்சிட்டோம். அதை ஒவ்வொரு பிஎல்ஓவுமே அதை கம்பேர் பண்ணி பழைய ரோலையும் அதாவது 2002 ரோலையும் இப்போ இருக்கிற கரண்ட் ரோலையும் வச்சு மேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணவங்களுக்குலாம் டாக்குமெண்ட்ஸ், எந்த அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் தேவையே இல்லை, அது ரொம்ப கிளியர். ஸோ அதனால் கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற இதுபடி கிட்டத்தட்ட ஒரு 50% மக்கள் எந்தவித டாக்குமெண்ட்டும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வராது. ஸோ அவங்க வெறும் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தாலே போதும். அது இல்லாமல் இப்போ ஃபீல்டுக்கு ஃபஸ்ட் டைம் ஒவ்வொரு வீடாக போகிறப்போ அந்த மேப்பிங்கை அதிகப்படுத்துவாங்க. அவங்க வீட்டில் போய் கேட்பாங்க, வேறு யாராவது டீட்டெயில்ஸ் மேப் ஆகாது இருக்கான்னு கேட்டு அதையும் சேர்த்து மேப் பண்ணுவாங்க. மேப்பிங்னு எதை சொல்கிறோம்னா, இப்போ இருக்கிற ரோலில் இருக்கிறவரை 2002 ரோலில் அவரோட ஏசி நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர். ஏசி நம்பர் 5ன்னு வச்சுக்கோமே, 5 பார், பார்ட் நம்பர் 2 அப்படின்னா 5 பார் 2 பார், அவரோட சீரியல் நம்பர் 120 அப்படின்னா 5 பார் 2 பார் 120. அதான் அவரோட மேப்பிங் அட்ரஸ். இந்த அட்ரஸில் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் அதுலேருந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மேப்பிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா அவங்க அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ்க்கான அவசியம் வராது, அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸே கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், கான்டாக்ட் நம்பர் 19501 நம்பர் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். சந்தேகம் இருந்ததுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடு வீடாக சென்று அலுவலர்கள் வழங்கும் விண்ணப்ப படிவத்தை பெற்ற வாக்காளர்கள் அதை பூர்த்தி செய்வது தொடர்பாக பல்வேறு தகவல்களை தெரிவித்தார் திரு பி ஜவஹர்.
இந்த டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பிறந்த தேதி, ஆதார் எண் விருப்பம் இருந்தால் வாலண்டரி அது கொடுக்குற விருப்பம் இருந்தால் கொடுக்கலாம். கைபேசி எண் இருந்ததுன்னா கொடுக்கலாம், இதுவும் கம்பல்ஷன் கிடையாது. தந்தையின் பெயர் இல்லை கார்டியன் நேம், தந்தையின் எபிக் நம்பர், ஃபாதரோட எபிக் நம்பர் இது ஆப்ஷனல். பேர் மட்டும்தான் வந்து கம்பல்சரி, தந்தையோட எபிக் நம்பர் இஸ் ஆப்ஷனல் இருந்ததுன்னா கொடுக்கலாம். தாயார் பெயர் இது மேண்டேட்ரி, தாயாரின் எபிக் நம்பர் இதுவும் ஆப்ஷனல். துணைவர் பெயர், துணைவரோட எபிக் நம்பர். ஸோ மனைவினா கணவருக்கும், கணவரோட மனைவிக்கும் அவங்களோட இன்கேஸ் அவங்க மேரேஜ் ஆயிருந்ததுன்னா அந்த ஆப்ஷன் இருந்ததுன்னா கம்பல்சரியாக கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரம், அதாவது புதுச்சேரியில் 1/1/2002 அப்படிங்கிற கட் ஆஃப் டேட்டில் 2001ஆம் வருஷம் நம்ம வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணணும். அந்த இன்டென்சிவ் ரிவிஷனோட டீட்டெயில்ஸ் அந்த வாக்காளர்கிட்ட இருந்ததுன்னா கொடுக்கலாம். இது வந்து ஒரு ஓட்டர் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியத்தை இல்லாமல் பண்ணிடும். ஃபாதரோட இதை ட்ரேஸ் பண்ணிட்டோம்னா, இப்போ என்னோட ஃபாதரோட டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்டோம்னா எந்த டாக்குமெண்ட்டுமே எனக்கு தேவையில்லை, அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டோம்னா போதும். என் பேர் 2002 இருக்குது அப்படிங்கிறப்போ எனக்கு ஃபாதர் மதரோட டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே எனக்கு வராது. ஒன்று, நான் 2002க்கு அப்புறம் 4க்கு அப்புறம் பிறக்கிறேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் இருக்கும். 2004க்கு அப்புறம் நான் பிறக்கிறேன் அப்படிங்கிறப்போ என்னோட ஃபாதரோட நேமில் நான் லிங்க் பண்ணுன்னா அட்வான்டேஜ் என்னென்னா நான் எந்த ப்ரூஃப் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதுதான் அதில் உள்ள ரீசன். அவங்களோட பேர் வந்து அந்த 2002 ரோலில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவும் கம்யூனிகேட் பண்ண போகிறோம் பப்ளிக்கு. அதில் வந்து நம்ம சிஇஓ ஆஃபீஸோட வெப்சைட்டில் அது சர்ச்சபிளாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்னோட டீட்டெயில்ஸ் தேடணும்னா நான் வந்து இப்போது காரைக்கால் தொகுதியில் காரைக்கால் வடக்கு அதில் வந்து இருக்கிறேன்னா அந்த ஏரியாவில் உள்ள என்னோட தெரு டீட்டெயில்ஸை வச்சு இப்போவே கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து பழைய எபிக் நம்பர் எனக்கு தெரியும், இப்போ ஞாபகம் இருக்குது, நான் வச்சுருக்கேன் அப்படின்னா எபிக் நம்பர் வச்சு ஸ்ட்ரெயிட்டாகவே சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி அதெல்லாம் சிக்கல் இருந்ததுன்னா, அது கஷ்டங்கள் இருந்ததுன்னா அவங்க பிஎல்ஓட உதவியை நாடி இது பண்ணிக்கலாம். இப்போது இந்த பூத் லெவல் ஆஃபீஸர் அவங்க ஏரியாவில் உள்ள வீடுகளுக்கு போகிறப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் தயார் நிலையில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு அவங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கிற ஆவணங்கள் எதாவது இருந்ததுன்னா அவங்க ரெடியாக வச்சுக்கணும். மொபைல் நம்பர் சொன்ன மாதிரி, மற்றபடி அவங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இதை வச்சுக்கணும். அவங்க எந்த வித ஆவணங்களையும் இந்த ஸ்டேஜில் தர வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எனுமரேஷன் ஸ்டேஜ் வந்து நவம்பர் 4லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் நடக்குது. இந்த ஸ்டேஜில் அவங்க எந்த டாக்குமெண்ட்ஸும் ப்ரூஃபாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் யாராவது ஒரு எலெக்டர் வேறு ஊர்லேருந்து இங்கே மாறி வராரு அப்படின்னா அவர் வந்து நார்மலாகவே இருக்கிற ஃபார்ம் 6, அதாவது ஒருத்தரோட பேரை சேர்க்கறதுக்காக உள்ளது தான் ஃபார்ம் 6. அதே மாதிரி ஷிஃப்ட் ஆகி வராங்க, வேறு இடத்துல அட்ரஸ்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இங்கே வரேன், இல்லை வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே வரேன் அப்படின்னா ஃபார்ம் 8 அப்படிங்கிற ஃபார்மையும் பிஎல்ஓ கிட்ட ஒவ்வொரு பிஎல்ஓவுமே கிட்டத்தட்ட 30 ஃபார்ம் எடுத்துகிட்டு போவாங்க கையில். இன் அடிஷன் எனுமரேஷன் ஃபார்ம் இல்லாமல் புது ஓட்டர் இருப்பாங்க, ஷிஃப்டட் ஓட்டர்ஸ் அந்த ஏரியாவில் வந்திருக்கலாம், அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஃபார்ம் 6ம் ஃபார்ம் 8 இதையும் கொடுப்பாங்க. நார்மல் டைமுக்கு இப்போயும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த ஃபார்ம் 6 ஃபார்ம் 8 கூட ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம், அந்த டிக்ளரேஷன் ஃபார்மையும் அவங்க சைன் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். வாக்காளர்கள் விண்ணப்ப படிவத்தை ஆன்லைன் வாயிலாகவும் நிரப்பும் வசதி உள்ளது என்றும், இதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு பி ஜவஹர் தெரிவித்தார். இந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபிசிக்கல் காப்பியாக தான் சப்மிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணலாம். ஒரு தற்காலிகமாக வேலை நிமித்தமாக வெளியூரில் இருக்காரு அப்படிங்கிறப்போ அவர் ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கலாம். voters.eci.gov.inல அக்சஸ் பண்ணி அவர் ஃபார்ம் ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணி அவர் அது அப்படி சமர்ப்பிச்சிட்டோம்னா கன்சர்ன் பிஎல்ஓக்கு டைரெக்டாக போய்டும். சப்போஸ் ஒரு எலெக்டர் அவங்க வீட்டில் இல்லை, அவர் வேலை காரணமாக அவர் சென்னையிலையோ பெங்களூர்லையோ எங்கேயோ இருக்கார், அவரால் வந்து சைன் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸோ அவங்களோட துணைவியாரோ இல்லை துணைவரோ அந்த ஃபார்மை அவங்க சார்பாக ஃபில் பண்ணி சைன் பண்ணலாம். ஆனால் இன்கேஸ் ஆஃப் ஃபார்ம் 6 and 7 and 8 ஃபார்ம்லேயும் டிக்ளரேஷன்லையும் அவரே வந்து இங்கே சைன் பண்ணி கையில் பர்சனலாக கொடுத்துட்டு போகணும். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் மேற்கொள்வது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் வாக்காளர் பட்டியல் நேர்மையாக இருப்பது ஜனநாயகத்தின் முதுகெலும்பு என்றும், ஒவ்வொரு குடிமகனும் பட்டியலில் தங்கள் விவரங்களை சரிபார்த்து தேவையான திருத்தங்களை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. வாக்காளர் பட்டியலை துல்லியமானதாக மாற்றுவதற்குரிய முக்கிய முயற்சியான இந்த சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் வகையிலான மக்களின் முழுமையான பங்கேற்பு அவசியம் என தேர்தல் ஆணையம் பல்வேறு வகைகளிலும் வலியுறுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் குறித்த தொகுப்பு நிகழ்ச்சி.
நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.